ஆர்ஃபாவும் சுல்தான் கிட்ட டெலிவரி டைம்ல கூட இருக்க சொல்லி கேட்டிருப்பா. சுல்தானும் டர்க்கில நடக்கிற வேர்ல்ட் ரெஸ்லிங் காம்படிஷன்ல போய் கலந்துகிட்டு இருப்பான். அந்த நேரம் பார்த்து ஆர்ஃபாக்கு டெலிவரி பெயின்மே வந்துடுது. அதனால இப்ப அவங்க அப்பா அவளை கூட்டு ஹாஸ்பிட்டலுக்குமே போயிடுறாரு. ஆர்ஃபாமே டெலிவரி பண்ணல பயங்கரமா துடிச்சிட்டு இருக்கா. இப்ப அவளுக்கு ஆண் குழந்தையுமே பிறந்துட்டு இருக்கும். சுல்தான் அந்த காம்படிஷன்ல வின் பண்ணிட்டு மெடலோட அவன் குழந்தைய பக்கத்துக்காக வரான். குழந்தைய உன்ன மாதிரியே தான் அவனுக்கும் ஓ நெகட்டிவ் தான் பிளட் குரூப். இருக்கும்போது அவனுக்கு பிளட் ரொம்ப கம்மியா இருந்ததுனால அவன் உயிருக்கு 18 மணி நேரம் போராடிக்கிட்டு இருந்தான். அது ரேரான பிளட் குரூப்ன்றதுனால இந்த ஊர்ல இருக்க எல்லா கிட்டயும் நாங்க கேட்டு பார்த்தோம். ஆனா கிடைக்கவே இல்ல. நீ மட்டும் பக்கத்திலே இருந்திருந்தா கண்டிப்பா அந்த குழந்தைய நம்ம காப்பாத்தி இருந்திருக்கலாம். உனக்கு மெடல் தானே முக்கியம். இனிமேல் என் முகத்திலே முடிக்காத, இங்க இருந்து போயிடு அப்படின்றத சொல்லிடுறா. அதுல இருந்து சுல்தானுமே அந்த ரெஸ்லிங்குமே விட்டுட்டு இருப்பான். ஆர்ஃபாமே சுல்தானை விட்டு பிரிஞ்சு அவங்க அப்பா கூட போயிட்டு இருப்பான். ஆர்ஃபா டெய்லி கோயிலுக்கு வருவான்றதால இப்ப சுல்தானுமே டெய்லி அந்த கோயிலுக்கு வெளியே போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். சுல்தானோட குழந்தை பிளட் இல்லாம இறந்து போச்சுன்றதுனால இங்க ஒரு பிளட் பேங்க் ஓபன் பண்ணணும்ன்றதுனால இப்ப சுல்தானுமே காசு எடுத்து வச்சிட்டு இருந்திருப்பான். இதெல்லாம் தெரிஞ்ச ஆகாஷ்மே இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காசு எடுத்து வச்சிருந்தா கண்டிப்பா பிளட் பேங்க் ஓபன் பண்ண முடியாது. நான் சொல்ற ரெஸ்லிங் காம்படிஷன்ல கலந்துக்கோ, உனக்கு தேவையான காசு அதுல கிடைக்கும், அதை வச்சு நீ பிளட் பேங்க் ஓபன் பண்ணலாம் அப்படின்றத ஐடியா கொடுக்குறான். கேக்குற சுல்தானுமே அந்த ரெஸ்லிங் காம்படிஷன்ல கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்து இப்ப ஆர்ஃபா கிட்ட போயிட்டு திரும்ப நான் ரெஸ்லிங் காம்படிஷன்ல கலந்துக்க போறேன், இந்த வாட்டி எனக்காக இல்லாம என் பையனுக்காக இதை நான் பண்ண போறேன் அப்படின்றத சொல்றான். அந்த காம்படிஷன் நடக்கிற அந்த இடத்துக்குமே போயிட்டு இருப்பான். அங்க இருக்க கனால எல்லாம் அவன் உடம்ப பார்த்து இப்படி அன்ஃபிட் ஆயிட்டமேன்னு சொல்லிட்டு பயங்கரமா கடுப்பாயிடுறான்.